வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். திராவிட மாடல் 2026 திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் தொலைநோக்கு பார்வையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை குறித்த ஆரம்பகட்ட தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வரைவு அறிக்கையானது மக்களின் நேரடி கருத்து அடிப்படையில் நவீன நிர்வாகம் மற்றும் தரவு சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் மகளிர் சுய உதவி குழுக்கள், புத்தாக்க நிறுவனங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் போன்ற கட்டமைப்பு வசதிகள், நேரடி பணப்பரிமாற்றம் திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்ய இந்த அறிக்கை திட்டமிடுகிறது. பொருளாதார தன்னிறைவு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை மையமாக கொண்ட இந்த தொலைநோக்கு பார்வை வெறும் இலவசங்களை மட்டும் வழங்காமல் நீடித்த வளர்ச்சி இலக்காக கொண்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக தற்பொழுது அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை களைந்து சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதே இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய நோக்கம், சாராம்சம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றது இதுதான். ஸோ திமுக 2026 முக்கிய அம்சங்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை அப்படின்றது என்ன? ஸோ நவீனம் சார்ந்த தரவு, ஸோ புதிய நவீன ஆளுமை கொண்ட தரவு சார்ந்த டேட்டா பேஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டிஎம்கே 2026 எலெக்ஷன் மெயின்ஃபெஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன ஆளுமை மற்றும் மாடர்ன் கவர்னன்ஸ் அண்ட் பாலிசியை கொண்டு வரலாம். நிர்வாகம் மற்றும் வடிவமைப்பு எல்லாமே டெக்னாலஜி பேஸ் பண்ணி இதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ நவீன நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை மாற்றலாம். நலன் அண்ட் வெல்ஃபேர் இந்த ரெண்டுத்துக்கு அதிக அளவில் கொடுக்கலாம். நலத்திட்டம் மற்றும் வளர்ச்சி மாதிரியை அதிக அளவில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ நவீன கட்ட மற்றும் தரவு அடிப்படையிலான நிர்வாகம், மாடர்ன் டேட்டா பேஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் பாலிசி, துல்லியமான தரவுகளை பயன்படுத்தி, ஓகேங்களா, ஸோ ஒரு மிக பாயிண்டான டேட்டா பேஸை பயன்படுத்தி அரசின் கொள்கைகளை வருவிப்பதன் மூலம் நிர்வாகத்திறனை மேம்படுத்த திட்டம். கள ஆய்வு மற்றும் மக்களுடைய கருத்து, ஃபீல்டு லெவலில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் முன்பு மக்களின் உண்மையான தேவைகளை அறிந்து கரைய அம்சங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. சமூக நலம் மற்றும் பொருளாதார திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் மற்றும் எக்கனாமிக்ஸ் பிளான், நேரடி பணப்பரிமாற்ற முறை, டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் டிசிடி, நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கின்றி நேரடியாக மக்களை சென்றடைவதே டிசிடி முறையாகும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான ஆதரவு, சப்போர்ட் ஃபார் உமன் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா. மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நிதி உதவி மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கலாம். ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு, ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தை ஆரம்பித்து உள்ளலாம். புதிய தொழில் தொடங்குவோர்களுக்கு தேவையான சூழலை உருவாக்குவதன் மூலம் உள்ளூர் மற்றும் நுகர்வு தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்தல் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட், உட்கட்டமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு. மெட்ரோ ரயில் திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நவீன ரக கட்டமைப்பை உருவாக்கவும் மெட்ரோ ரயில் திட்டங்களை விரிவுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. திறன் மேம்பாட்டு, ஸ்கில் ட்ரைனிங், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்க நவீன தொழில்துறைக்கு ஏற்ற பயிற்சிகளை வழங்கலாம். தொழில் நிறுவனங்களின் நீண்டகால தன்மை, லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி, ஓகேங்களா. அரசு தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் நிலைத்தன்மையை உறுதி செய்ய தொழில் வளர்ச்சியை நாம் மேல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவைகள் இருந்தாலே போதும், தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நலன் கிடைச்சிடும். ஸோ புத்தாக்க நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூழல், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிக அளவில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் நலம் மற்றும் உட்கட்டமைப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸிக்காக பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது எல்லாமே இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசம், தனியார் பேருந்து முதற்கொண்டு அனைத்து பேருந்துகளுமே இலவசம் அப்படின்ற எக்ஸ்பிரஸ்ஸு, டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி எல்லா பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ஆம்னி பஸ்ஸை தவிர மீது எல்லா பஸ்ஸில் ஏறினாலும் சரி அனைவருக்குமே பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆதார் கார்டை காட்டிட்டு பேருந்தில் இலவசமாக போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தற்சமயம் லேப்டாப் கொடுக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க திட்டமும் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ், உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. காலை உணவு திட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி புதுசாக 2.0 நமக்கு
கொடுக்க போகிறாங்க. ஸோ நவீன தேர்தல் அறிக்கை அப்படின்றது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நாளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.